அனைவருக்கும் வணக்கம். டெல்லியில் சிபிஐ அலுவலகத்தில் விசாரணைக்கு போகும்போது அப்படியே சிரிச்ச முகமாக மாச கெத்தா போனா செந்தில் பாலாஜி அவர்கள் விசாரணை முடிந்து வெளியே சென்னை விமான நிலையத்தில் பேட்டி கொடுக்கும்போது முகத்தில் ஒரு மரண பயம் தெரிஞ்சிச்சு. கூடவே பார்த்தீங்கன்னா அப்படியே விளவெழுத்து போயிட்டு வார்த்தைகளே வராமல் தான் ஒரு பேட்டியை கொடுத்துருந்தாரு. கேள்விகள் எண்ணிக்கை என்னங்கிறது பார்க்கல. அதான் சொன்னேன் நான், விசாரணை முன்பு சொல்லப்பட்ட கேள்விகளும் அதுக்கான பதிலும் சொன்னால் சரியாக இருக்காது. ஒரு கருத்து, இப்போ தேர்தல் நேரங்கள் நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும், திமுகவை பொறுத்தவரை எங்களுடைய கழகத் தலைவர் மாண்பு முதலமைச்சர்கள் தேர்தல் பணிகளை நாங்கள் போகும்போது சிரிச்சுக்கிட்டே போனவர் வரும்போது ஏன் இப்படி சோகத்தில் வந்தார், பயத்தில் வந்தார் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது சிபிஐ அலுவலகத்தில் இதற்கு 2 நாளைக்கு முன்னாடி விஜய் அவர்கள் ஆஜராகி விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட போது கடிதம் ஒன்றை சிபிஐ அலுவலகத்தில் அவர் ஒப்படைச்சிருக்காரு. அந்த கடிதம் என்ன சொல்லுது, செந்தில் பாலாஜி அவர்கள்ட்ட என்னென்ன கேள்விகள் கேட்கப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இதில் விரிவாக பேசுவோம். ஏற்கனவே கடந்த ஜனவரி மாதம் 19ஆம் தேதி விஜய் அவர்கள் டெல்லிக்கு சம்மன் கொடுக்கப்பட்டு சிபிஐ வர வைக்கப்பட்டார். அதாவது இந்த கரூர் துயர சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா, எதனால் நீங்கள் கரூருக்கு திடீர்னு உங்களோட பிரச்சார பயணத்தை திருப்பினீங்க, உங்களுக்கு வேறு இடம் தானே நீங்கள் திட்டமிட்டு வச்சுருந்தீங்க, ஏன் நீங்கள் கரூருக்கு மாற்றினீங்க போன்ற சில முக்கியமான கேள்விகள்லாம் கேட்கப்பட்டது. அதற்கு விஜய் அவர்கள் தரப்புலேருந்து சில விளக்கமும் கொடுக்கப்பட்டது. அதெல்லாம் ஏற்கனவே விசாரணை நடந்து முடிஞ்சிருச்சு. அப்போவே பார்த்தீங்கன்னா இதற்கப்புறம் விஜய் டெல்லிக்கு போக வேண்டிய தேவை இருக்காது அப்படின்னு தான் பார்க்கப்பட்டுச்சு. ஏன்னா அந்த விசாரணை கிட்டத்தட்ட அவர்கிட்ட என்ன கேட்கணுமோ எல்லாத்தையுமே கேட்டுட்டதா சொல்லப்பட்டுச்சு. ஸோ இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா கடந்த 15ஆம் தேதி விஜய் அவர்களுக்கு சம்மன் கொடுக்கப்பட்டு திருப்பி ஒரு சிபிஐ வர வைக்கப்பட்டார். அவர் 14ஆம் தேதி நைட்டே பார்த்தீங்கன்னா டெல்லி போயிட்டார். அடுத்த நாள் சரியாக 12 மணிக்கு விசாரணை ஆரம்பிக்குது. 15ஆம் தேதி மாலை 5:30 மணி வரைக்கும் போகுது. ஸோ அந்த நீண்ட விசாரணையில் விஜய் கிட்ட கேட்கப்பட்ட முக்கியமான கேள்வி அப்படிங்கிறது, நீங்கள் மக்கள் கூட்டத்தில் ஒரு கூட்ட நெரிசல் நடந்திருக்கு, ஆனால் அந்த நெரிசலுக்கு பிரதான காரணமே நீங்கள் தானே, உங்களை பார்க்க தான் மக்கள் முந்தி அடித்து வந்திருக்கிறாங்க, ஆனால் நீங்கள் எப்படி சதின்னு சொல்கிறீங்க, இதை இன்னொரு நபரால் நடந்த விஷயங்கிறத நீங்கள் எந்த இடத்துல சொல்கிறீங்க, அதற்கு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்குது, உங்கள் சைடில் என்ன தரப்பு வாதம் இருக்குன்னு சொல்லி கேட்கும் பொழுது விஜய் அவர்கள் ஒரு கடிதத்தை அவர்கிட்ட காட்டியிருக்காரு. அந்த கடிதம் தமிழில் தான் இருந்திருக்குது, ஆனால் இவர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து அவர்கிட்ட சொல்லியிருக்காரு. அதாவது அந்த கூட்டத்திற்கு வந்த நபர்கள் எழுதின அந்த கடிதம் தான் அது. அதாவது விஜய் அவர்கள்கிட்ட சொல்கிற மாதிரி, எங்களை கூட்டத்தில் தாக்குனாங்க, ஒரு பைப்பை வச்சு எங்களை அடித்தாங்க, முதுகில் கத்தியால் கிழிச்சாங்க, இப்படி திட்டமிட்ட ஒரு வன்முறை கூட்டத்தில் நடந்துச்சு அப்படின்றத ஒருத்தங்க எழுதி விஜய்க்கு கொடுத்ததை விஜய் அங்கே டிரான்ஸ்லேட் பண்ணி காட்டுறாரு. இது கூடவே பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம், அங்கே ஆம்புலன்ஸ் வெளியே போகிறதுக்கான வழியை ஏற்படுத்தி கொடுக்கல, ஆம்புலன்ஸ் திருப்பி உள்ளேயும் வெளியும் போயிட்டு வந்துட்டு இருந்துச்சு, அதனால தான் மக்கள் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் கூட்ட நெரிசலில் சிக்கி இவ்வளோ உயிர் பலி ஆயிடுச்சு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் விஜய் அவர்கள் சிபிஐ அதிகாரிகிட்ட சொல்கிறார். ஸோ இதெல்லாம் அவர்கள் கேட்டு ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் முடிவாக கடைசியில் முடிக்கும் பொழுது செந்தில் பாலாஜி அவர்களை நீங்கள் விசாரிச்சிங்கன்னா இதில் பல உண்மைகள் வெளியே வரும்னு சொல்லி இந்த செந்தில் பாலாஜியோட பெயரே அவர் சொல்லியிருக்காங்க. அதுதான் அங்கே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய திருப்பு முனையாக இருந்திருக்கு. இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது, லோக்கல் போலீஸினுடைய சப்போர்ட்டில் தான் அங்கே இருக்கக்கூடிய ஆம்புலன்ஸ் டிரைவர்கள்லாம் இயங்கியிருக்காங்க அப்படின்றத குற்றச்சாட்டாக சொல்லி லோக்கல் போலீஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் டிரைவர்களுக்கு பணம் போயிருக்கு பாருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு விஜய் அவர்களே முன் வச்சிருக்கிறார். ஸோ இது பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. ஆனால் இதனுடைய உண்மைத்தன்மை என்ன, இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத சிபிஐ விசாரணை முடிவில் தெரியும். ஆனால் விஜய் தரப்புல சொல்லக்கூடிய விஷயங்கள் இது எல்லாமே அப்படி லோக்கல் போலீஸ் கிட்ட இருந்து ஆம்புலன்ஸ் டிரைவருக்கு பணம் போயிருக்கிறதுக்கான ஆதாரத்தையும் விஜய் அவர்கள் சப்மிட் பண்ணதான் அங்கே சொல்லப்படுது. ஸோ இப்போ தான் அடுத்த 2 நாட்கள் பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் விசாரணைக்கு அழைக்கப்படுறாரு. விசாரணைக்கு போகும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே என்னையும் கூப்பிட்டுருக்காங்க, ஏன் கூப்பிட்டுருக்காங்கன்னு தெரியல, நான் போய் பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்புல அப்படி சிரிச்ச முகத்தோட தான் அவர் போகிறாரு. ஆனால் போயிட்டு வரும்போது, ஏன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் விசாரணை அப்படிங்கிறது 6.5 மணி நேரம், காலையிலே 10:30 மணிக்கு ஆரம்பிச்ச விசாரணை அப்படிங்கிறது மாலை 5 மணி தான் முடிஞ்சிருக்கு. ஒரு 6.5 மணி நேரம் உட்கார வச்சு கேள்வி கேட்டதில் அவர் விளவெழுத்து போயிட்டாரு. ஏன்னா கிட்டத்தட்ட அவ்வளோ கேள்விகள் அவர்கிட்ட அடிக்கிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. முதல்ல சொன்ன விஷயம் அப்படிங்கிறது, நீங்கள் ஸ்பாட்டில் விட்னஸாக இருந்திருக்கீங்க. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பாட்டுக்கு குயிக்காக போயிருக்காரு. உங்களுக்கு முதல்ல தகவல் எப்படி கிடச்சிது, நீங்கள் எப்படி அந்த இடத்துக்கு போனீங்கன்றதுலேருந்து நீங்கள் என்னென்னலாம் பார்த்தீங்க அப்படிங்கிறத இது வரைக்கும் அவர்கள் சேகரித்த தகவலோட அப்படியே ஒப்பிட்டு பார்த்துருக்காங்க. முக்கியமாக ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதியினுடைய ஒரு தலைமையின் கீழ் தான் இந்த விஷயமே நடக்குது. ஸோ அவர்களுக்கு ரிப்போர்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால அந்த நீதிபதி ரஸ்தோகி, ஸோ அவருக்கு ரிப்போர்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால இங்கே எல்லா விஷயங்களுமே தனித்தனியாக பதிவு செய்யப்படுது. ஸோ இதன் அடிப்படையில் செந்தில் பாலாஜி ஏதாவது சிக்கல் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இது வரைக்கும் அவர் ஒரு விட்னஸ் அப்படிங்கிற அடிப்படையில் அவர் பார்க்கப்பட்டாலும் விஜய் அவர்கள் சொன்னது மாதிரி விஜய் அவர்கள் சிபிஐ அதிகாரிகள் கிட்ட சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு இல்லையா, அதன் அடிப்படையிலையும் விசாரணை இதற்கப்புறம் திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் போலீஸ் யார் பேச்சை கேட்டு
இதை வந்து அவர்கள் பண்ணியிருப்பாங்க. குறிப்பாக வந்து அங்கே இருக்கக்கூடிய ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் கிட்ட எதற்காக அவர்களுக்கு தொடர்பு இருக்குது, அப்போ அவர்களுக்கு மேலே யார் இருக்கா அப்படிங்கிற மாதிரி விசாரணை தெரிய வந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக வந்து செந்தில் பாலாஜி அவர்களும் அந்த விசாரணை வளையத்துக்குள்ளே தீவிரமாக இருப்பாருங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஸோ அதனுடைய முடிவு அப்படிங்கிறது நமக்கு இந்த விசாரணையினுடைய கடைசியில் தெரியும். ஆனால் அதெல்லாம் தாண்டி இந்த விஜய் அவர்கள் தரப்பில் சொன்ன விஷயங்கள் இருக்கு இல்லையா, இந்த கருத்து அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்று. அது விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட வேண்டிய ஒன்றாகவும் பார்க்கப்படுது. ஏன்னா ஆரம்பத்திலிருந்தே அந்த நாள் ஒன்றிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா இதே ஸ்டாண்டில் தான் தாவேக்கா வந்து இருக்கிறாங்க. ஒரு சதி நடந்துருச்சு, ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா திட்டமிட்டு வந்து அரங்கேற்றிட்டாங்க, எங்கள் மேலே எந்த தப்புமே இல்லை அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டு தான் அவர்கள் சொல்கிறாங்க. தவறுக்கு எங்கேயுமே பொறுப்பெடுத்துக்கல அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டை பலரால் வைக்கப்பட்டது. ஆனால் இன்றளவும் வந்து தாவேக்கா தரப்பும் சரி விஜயும் சரி அதே ஸ்டாண்டில் தான் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட பிறகு என்டிஏ கூட பேச்சுவார்த்தை நடத்தி இவர்கள் வந்து சீட்டு பங்கீடு நடத்தி கூட்டணிக்கு போயிடுவாங்களோ அப்படிங்கிற செய்தி வந்து வெளியே வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காகவே விஜய் அவர்களுடைய விமானம் வந்து டெல்லியில் போய் தரையிறங்கிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நிர்மல்குமார் அவர்கள் பேட்டி கொடுக்குறாரு, எங்களுக்கு வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நாங்கள் பண்ணவே இல்லை, நாங்கள் யாரு கூட கூட்டணிக்கு போக போகிறதே இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ அது விஜயினுடைய அனுமதி இல்லாமையோ விஜயினுடைய தலையீடு எல்லாமே நடந்திருக்காது. ஸோ அவர் தான் சொல்ல வைக்கிறார். ஏன்னா கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துச்சு அப்படிங்கிற தெரிய வந்துச்சு அப்படின்னா பெரிய சிக்கலாயிரும். அதை விட முக்கியமானது 14ஆம் தேதி இரவு வந்து போறாரு இல்லையா, அந்த 14ஆம் தேதி இரவு போன உடனே வந்து அடுத்த நாள் 15ஆம் தேதி வந்து விசாரணை முடிஞ்ச உடனே வந்து கிளம்பி வந்துடுறாங்க. ஏன்னா அங்கே டெல்லியில் இருந்தோம் அப்படின்னா அமித்ஷாவை பார்க்குறோம், அமித்ஷாவை பார்த்து பேசுகிறோம் அப்படிங்கிற மாதிரியான டாக் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால உடனே அங்கே வந்து கிளம்பி வர்றாங்க. ஸோ டிவிகேயும் சரி இப்போ களத்தில் வந்து என்டிஏவும் சரி ரெண்டு பேருமே வந்து கூட்டணிக்கான பேச்சுவார்த்தையில் ஈடுபடல, அவர்கள் அந்த இடத்துல இல்லை. ஸோ கிட்டத்தட்ட வந்து இப்போ எப்படி திமுக தாவேக்காவுக்கு ஒரு எதிரணியில் இருக்கிறாங்களோ அந்த மாதிரி தான் இப்போ என்டிஏ கூட்டணி பிஜேபியும் சரி அதிமுகவும் சரி ஒரு எதிரணியில் தங்களை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வழக்கை வந்து சிபிஐக்கு மாற்ற உத்தரவிட்டது யாரினுடைய மனுவின் அடிப்படையில்னா பாஜகவில் உள்ள ஒரு நபரினுடைய மனுவின் அடிப்படையில் தான். அங்கே வந்து நேரடியாக விஜய் தரப்புல இருந்து 2 மனு வந்து போட்டிருந்தாங்க. அதில் வந்து எங்களுக்கு எஸ்ஐடி தான் வேணும், அது வந்து உச்சநீதிமன்ற நீதிபதியின் தலைமையின் கீழே வந்து ஒரு குழு அமைக்கணும்னு சொல்லி இவர்கள் கேட்டிருந்தாங்க தாவேகா தரப்புல இருந்து. ஆனால் பாஜகவை சார்ந்த ஒரு நபர் போட்ட மனுவில் தான் சிபிஐ விசாரணைக்கு மாற்றணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ வந்து உச்சநீதிமன்றம் அப்போ என்ன பண்ணாங்கன்னா சிபிஐக்கும் மாத்திரம், அதே சமயத்தில் வந்து ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி இதெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க மானிட்டர் பண்ணுவாங்க அப்படிங்கிற இடத்துலையும் வந்து கொண்டு வர்றாங்க. ஸோ இந்த விஷயம் சிபிஐக்கு போனதில் பாஜக தரப்புலேருந்து ஒரு பங்கு இருக்கான்னா இருக்குது. இன்னொன்று டெல்லியிலேருந்து பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்தில் உள்ள ஒரு சிறப்பு எம்பிக்கள் குழுவே வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து ஆய்வு பண்ணாங்க. அண்ணாமலை அவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரூர் வீதிகளில் இறங்கி ஆரம்பத்தில் என்ன பண்ணார் அப்படின்னாக்க, இந்த மாதிரி விஜய் அவர்களுடைய கூட்டத்துக்கு வந்த மக்களுக்கு உண்மையாக என்ன ஆச்சு அப்படிங்கிறதெல்லாம் மக்கள்கிட்ட கேட்கும் பொழுது அந்த நெரிசலுக்கு காரணமாக என்னென்னுங்கிறத மக்கள் வெளிப்படையாக சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பதிவு பண்ணி ஆரம்பத்தில் விஜயை வந்து பேக்கப் பண்ணாதான் ஒரு கட்சியாக பிஜேபி இருந்தாங்க. ஸோ அதுக்கு அப்புறமா சமீபத்தில் அண்ணாமலை அவர்கள் பேசும்போது என்னாச்சு அப்படின்னா, இல்லை இந்த இடத்துல வந்து விஜய் அவர்கள் பண்ணது ஒரு பொறுப்பெடுத்துக்காமல் அவர் இருக்கிறாரு, அவர் எந்த விஷயமே வந்து நேரடியாக எதிர்கொள்ளாமல் இருக்கிறாருங்கிறத விமர்சனத்தை அண்ணாமலை அவர்கள் முன் வச்சார். ஸோ ஒரு கட்டத்தில் வந்து எல்லா நபர்களுமே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் பண்ணது விஷயம் தவறு அப்படிங்கிற இடத்துக்கு வந்து வந்துட்டாங்க. ஆரம்பத்தில் தான் வந்து ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு நிலைப்பாடு இருந்துச்சு. நாம் தமிழர் கட்சி வந்து ஆரம்பத்தை எதிர்த்தாங்க. அதுக்கப்புறம் எல்லா கட்சிகளும் வந்து நாம் தமிழர் கட்சியினோட ஸ்டாண்டுக்கு வந்து வந்துட்டாங்க. இப்போ எல்லாருமே சொல்கிற விஷயம் அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் பொறுப்பெடுத்துக்காமல் விஜய் அவர்கள் இருக்கார் அப்படிங்கிறத குற்றச்சாட்டாக வைக்கிறாங்க. இப்போ செந்தில் பாலாஜி அவர்களினுடைய பெயரும் இதில் அதிகமாக வந்து அடிபடுறது அப்படிங்கிறது அவருக்கே ஒரு அச்சத்தை கொடுத்துருக்குன்றதான் உண்மை. எப்போவுமே தாவேக்கா ஒரு சிக்கலில் மாட்டுது அப்படின்னா அதுக்கு எதிரணியில் வந்து திமுகவும் அதுக்கு இணையாக சிக்கலில் மாட்டுதுன்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. நீங்கள் நல்லா பாருங்கள், இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து ஆரம்பத்தில் வந்து நான் தான் போய் நின்னேன், மக்கள் நான் மருத்துவமனையில் போய் பார்த்தேன் அப்படிலாம் பேசுகிறாரு. இன்றைக்கு அவர் விட்னஸாக வந்து போயிட்டு கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு வெளியே வரும்போதே வந்து இவ்வளோ ஒரு அச்சத்தில் வந்து பேசுகிறார் அப்படிங்கும்போது நமக்கு அதை புரிஞ்சுக்க முடியுது. கண்டிப்பாக அவருக்கும் அதில் ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கல் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது. ஆனால் அதெல்லாம் தாண்டி அரசியல் கடந்து நம்ம பார்க்கும் பொழுது கடைசி வரைக்கும் இது வந்து ஒரு சதித்திட்டம் தான், இதில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எந்த பங்குமே இல்லை அப்படின்னு சொல்லி தாவேக்கா பேசுகிறதுங்கிறது நமக்கு முழுமையாக சரியாக படலை. ஏன்னா என்னதான் வந்து அங்கே ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் வந்து முன்ன பின்ன வந்து அங்கே கூட்ட நெரிசல் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற குற்றச்சாட்டு விஜய் அவர்கள் சொன்னாலும் அந்த கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம் அப்படிங்கிறதையும் அங்கே பதிவு பண்ண வேண்டியது முக்கியம் இல்லையா? அந்த கூட்டம் வந்து ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட கூட்டமா, ஒரு நெறிப்படுத்தப்பட்ட கூட்டமா, இல்லை விஜயினுடைய வாகனத்திற்கு பின்னாடியே ஒரு 5000 பேர் வந்து அப்படி இந்த கூட்டத்தில் வந்து சேர்ந்தாங்களே அதெல்லாம் வந்து நெரிசலுக்கு வந்து காரணமாக இருந்திருக்காதா அப்படிங்கிற கேள்விகளும் சிபிஐ தரப்புல தான் கேட்கப்பட்டிருக்கும் இல்லையா? இன்னொன்று விஜய் அவர்கள் வந்து இதை சதின்னு சொல்லும் பொழுதே அவர்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்னா இதில் விஜயினுடைய பங்கு என்னவா இருக்கும், நீங்கள் வந்து இதில் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அவர்கள் வந்து கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க. இந்த விஷயத்தை வந்து ஏன்னா உங்களுக்கு சில மீட்டர்களுக்கு முன்னாடியே ஒரு போலீஸ் வந்து உங்களுக்கு அறிவுரை கொடுக்குறாங்க, நீங்கள் போக வேண்டாம், போனால் வந்து கூட்டம் வந்து பஸ்ட் ஆகிடும், பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு. ஆனால் அதையும் தாண்டி நீங்கள் போகிறீங்க இல்லையா? அப்போ உங்கள் மேலேயும் ஒரு தவறு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் அவர்கள் வந்து கண்டிப்பாக கேள்வியை வந்து கேட்டிருப்பாங்க. இப்படி 2 தரப்புலையுமே வந்து பார்த்தீங்கன்னா சிக்கல் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஆரம்பத்துலேருந்தே பேசின விஷயம். இப்போ இந்த சிபிஐ விசாரணையினுடைய ஒரு முடிவாக வந்து இதற்கப்புறம் அரசியல் களத்திலையும் சில தலையீடுகள் வந்து இருக்கும். ஏன்னா இப்போ பிஜேபியோட கூட்டணி அப்படின்றத விஜய் அவர்கள் வந்து
பகிரங்கமாக வந்து அதற்கு ப்ராக்ரஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அதாவது ரெண்டு தரப்புலையுமே வேணான்னு சொல்லிடுறாங்க. நீங்கள் வந்து எடப்பாடி அவர்கள் தரப்பு பாஜக தரப்புல இருந்து கூட்டணிக்கு வேணும்னு அவர்கள் கூப்பிட்டு விஜய் வந்து வேண்டான்னு சொல்லலை. அதே மாதிரி விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்தே வந்து கூட்டணி வேணான்னு நிற்கல. ஸோ ரெண்டு தரப்புல இருந்துமே வந்து கூட்டணிக்கான ஒரு பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கு. ஆனால் அது வந்து ஒரு சுமூகமான இடத்துல அது ஒரு நல்ல ஒரு கூட்டணியாக வந்து ஃபார்ம் ஆகலை. ஏன்னா சீட்டுகள் வந்து பல சிக்கல்கள் வந்து ஏற்படுத்திச்சு. இங்கே கேட்கக்கூடிய சீட்டு அதிகமாக இருக்குது, அவர்கள் கொடுக்குற சீட்டு வந்து கம்மியாக இருக்குது. அப்படிங்கும்போது நமக்கு வேண்டாம், நம்ம தனியாகவே நின்றுடலாம் அப்படிங்கிறது தான் கடைசியாக வந்து எடுக்கப்பட்ட ஒரு முடிவாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து நான் வந்து முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய நபர் விஜயா இருக்கிறதுனால, அப்போ கூட்டணிக்கு போனோம் அப்படின்னா குறைவான சீட்டுகள் வாங்க வேண்டிய தேவை இருக்குதுன்றதுனால நம்மளோட இலக்கு வந்து எட்ட முடியாதுனால தனியாக நிற்கிறாங்க. சொல்லப்போனால் தனித்து விடப்பட்டிருக்காங்க தான் சொல்லுவேன். ஏன்னா கூட்டணிக்கு சிறிய கட்சிகள் கூட வராததுனால. அப்போ இப்படிப்பட்ட சூழலில் இந்த பிரச்சனை அப்படிங்கிறது, இந்த சிபிஐ விசாரணை அப்படிங்கிறது திமுகக்கு எதிராகவும் திரும்பும், அதே சமயத்தில் தாவேக்கு எதிராகவும் திரும்பும். என்னதான் இருந்தாலும் சிபிஐ வந்து ஒரு தனிப்பட்ட அமைப்பு தானே, அது வந்து மத்திய அரசாங்கத்தோட இன்ஃப்ளூயன்ஸில் செயல்படுதா அப்படிலாம் நம்ம கேள்வி கேட்டாலும், எப்போவுமே ஒரு சிபிஐ இருக்கக்கூடிய விசாரணை அப்படிங்கிறது ஒரு ஆளும் தரப்பிற்கு எதிராக மிகப்பெரிய அளவில் செயல்பட்டு, இப்போ இடி விசாரணை பண்ணுறாங்க, இடி வந்து பார்த்தீங்கன்னா சோதனை நடத்துகிறாங்க. வெளிப்படையாக வந்து எத்தனை ஆளும் தரப்பினுடைய ஆளும் கட்சியினுடைய அமைச்சர்கள் வீட்டில், ஆளுங்கட்சியினுடைய மத்திய அமைச்சர்கள் வீட்டில் நடத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ அது நிச்சயமாக எப்படி நடக்குது அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளினுடைய தலைவர்கள் வீடுகளில் தான் போய் ரைடு நடத்துவாங்க. ஸோ அப்போவே தெரியுது அதில் நிச்சயமாக ஒரு அரசியல் தலையீடு இருக்குது. அது ஒரு பொலிட்டிக்கலான ஒரு விங் மாதிரி தான், ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ் மாதிரி தான் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது அதில் நம்ம மாற்றுக்கிறது இல்லை. அந்த அடிப்படையில் இதுவும் வந்து தாவேக்காவுக்கு ஒரு கூடுதல் அழுத்தமாக இருக்கும் அப்படிங்கிற நம்மளால் வந்து புரிஞ்சிக்க முடியுது. ஸோ இதில் பொறுத்திருந்து பார்ப்போம். செந்தில் பாலாஜி அவர்களுடைய பெயர் மிக அதிகமாக அடிபடுறது அப்படிங்கிறது திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கலை வந்து ஏற்படுத்தலாம். இன்னும் தேர்தலுக்கு ஒரு மாத காலம் தான் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த வழக்கும் ஏற்கனவே செந்தில் பாலாஜிக்கு மீது இருக்கக்கூடிய அந்த பணம் வாங்கி விட்டு வேலை கொடுப்பதாக சொன்ன பிரச்சனை வந்து இன்னும் பெரிய அளவில் அது போயிட்டு தான் இருக்குது. இப்போ இந்த கரூர் விஷயமும் சேர்த்து அவர் கூட போகுது. அப்படிங்கும்போது அவரினுடைய அரசியல் வாழ்க்கைக்கு மட்டும் இல்லாமல் திமுக கூட இருக்கிறதுனால திமுகவுடைய வெற்றி வாய்ப்பையும் வந்து சேர்த்து பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.